ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் குக்கிங் வித் ரித்து. இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. அது சூடு பண்ணதும் ஒரு கப் அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுட்டு லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க. கரண்டியில் லைட்டாக அப்படியே கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நான் 5 to 7 அளவுக்கு நான் குண்டு மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் நீட்டு மிளகாவும் எடுக்கலாம், குண்டு மிளகாவும் எடுக்கலாம். எது எடுத்தாலும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் காரம் தணிக்கிறதுக்காக நான் குண்டு மிளகா எடுத்திருக்கேன். அதனால் இதை எடுத்து நீங்கள் அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா அரை கப் அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் போட்டு அதையும் அப்படியே லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்படியே லைட்டாக கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு உருண்டை அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். புளிப்பும் காரமும் சேர்ந்தால் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால் நான் புளி எடுத்து போட்டிருக்கேன். அதை அப்படியே லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்படியே கிளறிட்டே இருங்க. அது ப்ரௌனிஷ் கலரில் மாறணும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌனிஷ் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆகிட்டுருக்கு ப்ரௌனிஷாக. அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா தனியாக எடுத்து வச்சு ஒரு 10 minutes காய வைக்கலாம். இது காய வச்சுட்டு தான் நம்ம மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் அரைக்கும் போது உப்போடு சேர்த்து நான் அரைச்சிட்டேன். இப்போது அதே கடாயில் எண்ணெய் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அவளுக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் நான் இப்போ கடுகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அது பொரிக்கட்டும். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டுட்டு லைட்டாக அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. அதை கிளறிட்டு நம்ம அரைச்ச அதை நம்ம அரைச்சோம்ல, அதை நம்ம எடுத்து நம்ம இதில் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து போடுங்க. இப்போ நம்ம இதை தாளிக்கிறோம். தாளிக்கும் போது இதை நம்ம அப்படியே போட்டு அப்படியே தாளிச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே கிளறி விட்டுக்கிறோம். எண்ணெய் அதிகமாக போட்டதுனால, ரொம்ப அதிகமாக போடலனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் அதிகமாக போட்டிருக்கேன். ரொம்ப இல்லை, ஒரு அளவுக்கு அதிகமாக போட்டிருக்கேன். அப்போ டேஸ்ட் இன்னும் பெட்டராக கொடுக்கும். அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. அது சுண்டுற வரைக்கும் நீங்கள் அப்படியே கிளறிட்டே இருங்க. எண்ணெய்லாம் வற்றி அப்படியே அது நல்லா ஒரு ரெட்டிஷ் ஷேடில் வரும். ப்ரௌன் வித் ரெட்டிஷ் ஷேடில் வரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ எண்ணெய் சுண்டி அது அப்படியே நல்லா ஒரு ஃப்ளேவரில் வந்திருக்கு. அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது சூப்பராக வந்துடும். ஃபைனலாக பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு.
பார்த்தீங்களா எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.